டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். கோவையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் தாவேக தலைவர் நடிகர் விஜயும் இன்று ஒரே நேரத்தில் முகாமிட்டதால் பரபரப்பு நிலவியது. கோவையில் இன்று இரண்டாவது நாளாக தாவேக பூத் கமிட்டி கருத்தரங்கம் நடைபெற்றது. அங்குள்ள தனியார் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற இந்த கருத்தரங்கில் கோவை, சேலம், நீலகிரி, திருப்பூர், கரூர், ஈரோடு ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த தாவேக வாக்குச்சாவடி முகவர்கள் பலர் கலந்து கொண்டனர். கருத்தரங்குகளில் பங்கேற்பதற்காக நேற்று கோவை சென்ற நடிகர் விஜய்க்கு தாவேக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். முதல் நாள் நிகழ்ச்சியை முடித்துக்கொண்டு கோவையில் உள்ள நட்சத்திர விடுதியில் தங்கியிருந்த விஜய் இன்று இரண்டாவது நாளாக நிகழ்ச்சிக்கு சென்றார். அவருக்கு ஏராளமான தொண்டர்கள் திரண்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்த நிலையில் பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக கோவை சென்ற துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு திமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கோவை ஆர்எஸ்புரத்தில் அவர் ரோட் ஷோ நடத்தினார். பஹல்காம் தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணையை என்ஐஏ தொடங்கியுள்ளது. சம்பவம் தொடர்பாக முறைப்படி வழக்கு பதிவு செய்த தேசிய புலனாய்வு முகமம் தாக்குதல் நடைபெற்ற போது அங்கிருந்தவர்கள், உயிர் தப்பியவர்கள் உள்ளிட்டோரிடம் விசாரணை நடத்தியது. இதற்கு முன்னர் தாக்குதல் நடந்த இடத்திற்கு சென்ற என்ஐஏ அதிகாரிகள் தடயங்களை சேகரித்த நிலையில் அதன் அடிப்படையிலும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. கூட்டணி குறித்த திருமாவளவனின் கருத்து தெளிவற்ற நிலையில் இருப்பதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசியலில் தெளிவான நிலைப்பாட்டில் கருத்துக்களை கூற வேண்டும் என குறிப்பிட்டார். திமுக கூட்டணியில் கட்சிகளுக்கு மரியாதை இல்லை என்றும், அதிமுகவை பொறுத்தவரை சிறிய கட்சி, பெரிய கட்சி என்ற வேறுபாடுகள் கிடையாது என்றும் ஜெயக்குமார் கூறினார். அதிமுக கூட்டணியில் மேலும் பல கட்சிகள் இணைய வாய்ப்புள்ளதாகவும், காலங்கள் மாறும், காட்சிகள் மாறும் என்றும் ஜெயக்குமார் தெரிவித்தார். சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் ஆட்சேபனை இல்லாத புறம்போக்கு பகுதிகளில் வசிக்கும் 86,000 பேருக்கு பட்டா வழங்குவதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. சென்னை சுற்றியுள்ள 32 கிலோமீட்டர் பகுதிகளிலும் இதர மாவட்டங்களிலும் ஆக்கிரமிப்பு செய்து நீண்ட காலமாக பட்டா வழங்குவதற்காக இருந்த தடை நீக்க தமிழக அமைச்சரவை அனுமதி வழங்கியது. இதன் அடிப்படையில் சென்னையில் 29,187 பேருக்கும், இதர மாவட்டங்களில் 57,084 பேர் என மொத்தம் 86,271 பேருக்கு வரும் 6 மாதங்களில் வருவாய்த்துறை பட்டா வழங்கிட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இதற்கான அரசாணையை தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் 4 இடங்களில் ஆழ்கடலில் எண்ணெய் எடுப்பதற்கான அனுமதியை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படும் என நிபுணர்கள் எச்சரித்த போதிலும் இதற்கு மத்திய அரசு அனுமதி அளித்திருப்பது கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கன்னியாகுமரியை அடுத்த ஆழ்கடல் பகுதியில் 3 இடங்களிலும், சென்னையில் 1 இடத்திலும் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு எடுக்க மத்திய அரசு அனுமதி அளித்திருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என தெரிவித்துள்ளார். இதற்காக ஏல அனுமதி கடந்த ஆண்டு வழங்கப்பட்ட போதே பாமக எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே இந்த திட்டத்தை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்றும், தமிழக அரசுக்கு மத்திய அரசு இது தொடர்பாக அழுத்தம் கொடுத்து இந்த திட்டத்தை கைவிடச் செய்ய வேண்டும் என்றும் ராமதாஸ் தனது அறிக்கையில் கேட்டுக்கொண்டுள்ளார். தாவேகாவுடன் கைகோர்க்க ராமதாஸ் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அன்புமணியுடன் ஏற்பட்ட உச்சகட்ட மோதலில் அவரை தலைவர் பதவியில் இருந்து நீக்கிவிட்டு தானே அந்த பதவியை வகித்து வருகிறார். இந்த நிலையில் நடிகர் விஜயுடன் கைகோர்க்க திட்டமிட்டுள்ள ராமதாஸ் அதற்கான வேலைகளிலும் விரைவில் தொடங்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதே வேளையில் தற்போது என்டிஏ கூட்டணியில் பாமக உள்ள நிலையில் ராமதாஸ் தனது பேரத்தை அதிகரிக்கவே அந்த யுக்தியை கையில் எடுத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் தாயார் தயாளு அம்மாள் மீண்டும் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்.
மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் மனைவியும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் தாயாருமான தயாளு அம்மாள் சென்னை கோபாலபுரத்தில் உள்ள இல்லத்தில் வசித்து வருகிறார். அவருக்கு இன்று திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து சென்னை கிரீன்ஸ் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் அவர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். தயாளு அம்மாள் ஏற்கனவே உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. நாள், நட்சத்திரம், நேரம், காலம் போன்றவை சினிமாவில் அதிக அளவு பார்க்கப்படுவது அனைவரும் அறிந்ததே. இங்கு சில நேரங்களில் சென்டிமெண்ட்டும் அதிக ஆதிக்கத்தை செலுத்துகிறது. அந்த வகையில் சிறுத்தை சிவா தான் இயக்கிய கங்குவா படம் ஓடாத காரணத்தால் தனது அலுவலகம் ராசி இல்லை என கருதி மாற்றியுள்ளாராம். அந்த அலுவலகமும் தற்போது ராசி இல்லை என அவர் நினைக்கிறாராம். வீரம் பட வேலைகளை தொடங்கியதில் இருந்தே அந்த அலுவலகத்தில் தான் சிறுத்தை சிவா இருந்துள்ளார். வீரம், வேதாளம், விஸ்வாசம் ஆகிய படங்களை அவர் அந்த அலுவலகத்தில் இருந்தே கொடுத்த நிலையில் தற்போது கங்குவா பட தோல்வியால் அலுவலகத்தை மாற்றியுள்ளதாக கூறப்படுகிறது. பஹல்காம் தாக்குதல் விவகாரம் தொடர்பாக இந்தியா பாகிஸ்தான் இடையே உரசலை ஏற்படுத்தியுள்ள நிலையில் முப்படைகளின் தளபதி அனில் சௌகான் இன்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை டெல்லியில் சந்தித்து ஆலோசனை நடத்தியுள்ளார். கடந்த சில நாட்களாக எல்லையில் பாகிஸ்தான் ராணுவம் சிறு சிறு தாக்குதலை நடத்தி வரும் நிலையில் இந்திய ராணுவம் தக்க பதிலடி கொடுத்து வருகிறது. எல்லை முழுவதும் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் முப்படைகளின் தளபதி பாதுகாப்புத்துறை அமைச்சரை சந்தித்திருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அமைச்சரவை மாற்றம் குறித்து பரபரப்பாக பேசப்பட்டு வரும் நிலையில் யாருக்கு எந்த அமைச்சர், எந்த துறை என்பது வரை தகவல் வெளியாகி கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி அமைச்சர் செந்தில் பாலாஜி முடிவு எடுக்கும் பட்சத்தில் அவர் தனது இலாகாவை அண்ணாமலையை தோற்கடித்த இளங்கோவிற்கு வழங்க பரிந்துரை செய்ததாக கூறப்படுகிறது. சட்டமன்ற தேர்தலின் போது அரவக்குறிச்சி தொகுதியில் அண்ணாமலையை தோற்கடித்த இளங்கோ அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமானவர் ஆவார். அவருக்கு தனது இலாகாவை வழங்கினால் கரூரில் அமைச்சர் பிரதிநிதித்துவம் இருப்பதோடு கட்சியையும் பலப்படுத்த உதவியாக இருக்கும் என முதலமைச்சரிடம் செந்தில் பாலாஜி கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.